ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற மிஷனை இன்றைக்கி இந்திய இராணுவம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிஷனை அடிப்படையாக கொண்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாதிகள் முகாமிட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் மொத்தம் 9 இடங்களில் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் லஷ்கர்-இ தொய்பாவுடைய முக்கியமான தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்த வண்ணமாக இருக்குது. இந்த தாக்குதலுக்கு இந்திய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய எந்த மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்தலை. மாறாக இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு எந்த இடத்துல சதித்திட்டம் தீட்டப்பட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதோ அந்த இடத்தின் மீது தான் நாங்கள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒருபோதும் போரை விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தக்க நேரத்தில் சரியான இடத்துல வந்து பதிலடி கொடுக்கப்படும். இந்த இந்தியாவுடைய தற்காலிகமான சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.